சென்னை மாநகராட்சி 13வது மண்டலம் 176வது வார்டுக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இங்கு மழையின் காரணமாக பாதாள சாக்கடை அடைபட்டு கழிவுநீர் ரோட்டில் ஓடுகிறது. தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் செல்வதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மழை வந்துட்டாலுமே ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்குங்க. நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஒரு 4 நாள் ஆகுது, 5 நாளாக வந்து பார்க்குறாங்க. கண்டி அதை சரி பண்ணுறதே கிடையாது. வராங்க, பார்க்குறாங்க, ஏதோ ஒரு இது கொண்டு ஜெட்ஐடி மிஷின் கொண்டு வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வீட்டில் உள்ள சேஃப்டி டேங்கில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ப்ராப்ளம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவே இருக்குது. அதுக்கு வெறும் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது இதுவாகாதுங்க. நிரந்தர இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த பம்பிங் ஸ்டேஷனில் போகிற தண்ணி சரியாக பம்ப் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியா இப்போது ரொம்ப டெவலப் ஆகிட்டு ரெவன்யூலாம் நிறைய கிடைக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த பம்பிங் ஸ்டேஷனில் நவீனப்படுத்தி அதுக்கு வேண்டிய மோட்டார்கள்லாம் போட்டு இது பண்ணி செய்ய வேண்டும். அதை செய்கிறது கிடையாது. அன்றைக்கி என்ன இருந்ததோ 20-25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதையே பம்பிங் ஸ்டேஷனில் மோட்டருங்களை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் தாங்க இது. ஆனால் இந்த மழைநீர் கால்வாய் போட்டு 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் தூர்வாரி இருக்காங்க. அதுவும் போன வருஷம் நாங்கள் கட்டாயப்படுத்தி சொன்னதுனால பண்ணி கொடுத்தாங்க. கடந்த 17ஆம் தேதி சாயந்தரம் மழை சென்னையில் பெய்ய ஆரம்பிச்சிது. 2 மணி நேரத்துலேயே எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி உள்ளே வந்துடுச்சு. மழைநீர் மட்டும் கிடையாது, கழிவுநீர் சேர்ந்தும் உள்ளே வந்துடுச்சு. இது வரைக்கும் அதிகாரிகள் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்களே வழியா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மழைநீர் கால்வாய் தூர்வார சொன்னேன். அதனால் இந்த கழிவுநீர் கால்வாய் மட்டும் அதிகாரிங்க இது எங்கே அடக்கு இருக்குன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது ரெக்டிஃபை பண்ணலை. குடி நீர் யாருக்கும் கிடையாதுங்க. ஏன்னா கழிவுநீரோட கலந்து வரும். இங்கே குடிநீர் கனெக்ஷனே இங்கே யார்கிட்டையுமே இருக்காது. போன வீடில் நான் புதுசில் இந்த வீடு வாங்கிட்டு புதுசில் அப்போது நான் அதிகாரிகளை பார்த்து இந்த கனெக்ஷன் பண்ணும்போது ஒரு 3-4 மாதம் நல்லா வந்துச்சு குடிநீர். அதுக்கப்புறம் திரும்பி கழிவுநீர் கலந்து வருது. கழிவுநீர் கலந்து வர்றதுனால குடிநீரை நாங்கள் இங்கே கட் பண்ணிட்டோம். யாருக்குமே இந்த தெருவில் யாருக்குமே கிடையாது. அவங்க பர்மனன்ட் சொல்யூஷனாக நிரந்தர தீர்வை அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கத்து தெருவில் தான் இந்த மழைநீர் கால்வாய் தொடங்குது. அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு இங்கே டோர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டோர் கூட இருக்காது. அந்த 15 டோரை பார்த்தாலே எந்த கழிவு நீர்லேருந்து அது வருதுன்னு செக் பண்ணால் தெரிஞ்சுருங்க. ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த கழிவு நீர் மழைநீர் கால்வாயில் விட்டால் அவங்கள கேளுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. யார்? கார்பரேஷன், சென்னை மாநகராட்சி கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கழிவு நீருக்கும் எங்களுக்கும் சங்கந்தம் கிடையாதுங்கிறாங்க. நீங்கள் தான் அவங்கக்கிட்ட சொன்னோம். கழிவு நீரில் போய் கேட்டால் எங்களுக்கும் இந்த ஸ்ட்ராங் வாட்டருக்கும் சங்கந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் மாற்றி ஒருத்தருக்கு வழி போட்டு மக்கள் தான் இங்கே பாதிக்கிறாங்க. இதேபோல் சென்னை மாநகராட்சி 13வது மண்டலத்திற்கு உட்பட்ட 174வது வார்டுக்கு உட்பட்ட பெசன்ட் நகர் ஊரூர்குப்பம் பகுதியில் கால்வாய் அடைபட்டு ரோட்டில் கழிவுநீர் ஓடுவது வாடிக்கையாக உள்ளது. மாநகராட்சியிடம் தொடர்ந்து புகார் கூறியும் தீர்வு கிடைக்கவில்லை என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ரோட்டில் ஓடும் கழிவுநீர் கடலில் கலந்தும் மாசு ஏற்படுத்துகிறது. இச்சூழலில் அடையாறு முகத்வாரத்தை சுகாதார அமைச்சர் பார்வையிட்ட போது ரோட்டில் கழிவுநீர் வழிந்தோடுவதை பார்த்து அதிகாரிகளை கடிந்து கொண்டார். இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு அடைப்பை நீக்கி கழிவுநீர் வெளியேறுவதை சரி செய்தனர். கொஞ்ச நேரம் முன்னாடியே அமைச்சர் வந்திருந்தாருங்க. அவரு வரும்போதே இங்க கழிவுநீர் போயிட்டே தான் இருக்கு. எப்பவுமே எங்க இடத்துல இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு இங்க மட்டும் கிடையாது. பஜனை கோயில்ல எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம். அந்த இடத்துல இன்னமும் நடக்க கூட முடியாது. எப்பவுமே அந்த இடத்துல கழிவுநீர் இருந்துட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி கூட போட்டோ எடுத்து அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கழிவுநீர் பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்குது. அது எல்லாம் மழை வர சொல்ல அப்படியே இருக்கும். மழை வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போன் பண்ணி அங்க போயிட்டு அதெல்லாம் அந்த கழிவு நீர் சரி பண்றதுக்கு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் அதை சரி பண்ணுவாங்க. அந்த பஜனை கோயில 1 வாரம் இருக்குது. இப்ப அமைச்சர் வர சொல்லி இங்க நாங்க பெசன்ட் நகர்ல இந்த கடற்கரையோரத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துலயே தண்ணி வலிச்சுக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு. அவங்க போன் பண்ணி அவங்க இது பண்ணி அதுக்கப்புறம் இப்பதான் ஆளுங்களே வராங்க. ஒரு அமைச்சர் வந்தாதான் இந்த இடத்துல இந்த பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் மழை வந்தா லைட்டே கிடையாது. நாங்கெல்லாம் வர சொல்ல நைட்டு நாங்கெல்லாம் பீச்ல கடை போட்டுட்டு நாங்க வரோம்.
பீச்ல வர சொல்ல லைட்டே கிடையாது. நாங்க நைட்ல பசங்களை கூட்டு வர சொல்ல லைட்டே எரிய மாட்டேங்குது. நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்க அந்த சைட்ல எல்லாம் லைட்டே எரியவே இல்லை. அமைச்சர் வந்தாரா, அவருக்கு கோரிக்கை வச்சீங்களா? எல்லாருமே நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டே தான் இருக்கிறோம். நேரா ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாரு, அந்த முகத்தரத்துக்கு இது உள்ள போயிட்டு அப்படியே தான் எல்லாருமே வெளியில போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனை அப்படியே தான் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அது சரி பண்ண மாதிரி இல்லை.